இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நித்திய கர்ம விதி. வள்ளல் பெருந்தகை நித்திய கர்ம விதி அப்படின்னு சிலதையெல்லாம் சொல்லியிருக்கார் நமக்கு. இதெல்லாம் தினமும் பண்ணுங்க, தினமும் செய்ய வேண்டிய செயல்கள் அப்படின்னு சொல்கிறார். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ஒரு பாடலில் ஏன் உனக்கு இந்த வாட்டம் அப்படின்ற ஒரு பாடலில் சொல்கிறாரு, சத்தியம் தவறாது, தானம் தவம் முயற்சி, நித்திய கர்ம விதி நேசானுபூதி பெற்றும் ஏன் உனக்கு இந்த வாட்டம் அப்படின்னு கேட்பார். ஒரு பாடலில் ஏன் உனக்கு இந்த வாட்டம் அப்படின்ற பாடலில் சொல்லுவார். நித்திய கர்ம விதி நேச அனுபூதி பெற்றும் உனக்கு எதுக்கு சத்தியம் தவறாது, தானம் தவம் முயற்சி அதெல்லாம் இருந்து நித்திய கர்ம விதி நேச அனுபூதி பெற்றும் ஏன் உனக்கு இந்த வாட்டம் அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் பண்ணுற அப்போது உனக்கு ஏன் கஷ்டப்படுற? இப்போ இதெல்லாம் பண்ணும்பொழுதே உனக்கு தெரிஞ்சிடும்ல, அனுபவம் இருக்கும்ல. இதனால தான் இறைவன் நமக்கு இந்த சோதனை கொடுக்குறார், இந்த துன்பத்தை கொடுக்குறார் அப்படின்னு உனக்கு காரணம் தெரிஞ்சிடும். அப்படி இருந்தும் நீ கஷ்டப்படலாமா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி இந்த நித்திய கர்மங்கள் என்னென்ன, அவர் நித்திய கர்ம விதி அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போனார். அந்த பாடல்களுக்கு உரைநடை நூலில் வள்ளல் பெருந்தகை விளக்கம் சொல்கிறார். ஏராளமான கருத்துக்கள், அருமையான கருத்துக்கள். அந்த நித்திய கர்மம் தினம் தினம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறார். இதில் சாதாரண விதி அப்படின்னு சொல்கிறார். சாதாரணம் பொது அதெல்லாம் சொல்கிறாரு. இதில் இப்போ நாம் சாதாரண விதிகள் என்னென்னு பார்க்கலாம். சூரியோதயத்துக்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். அதாவது நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம்ல, அப்போது நம்ம உடம்பு மனசு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓய்வுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக அதாவது புத்துணர்ச்சி இருக்கும். அந்த நேரத்தில் ஓய்வு இருந்ததுனால எந்த சலனமும் எந்த சிந்தனைகளும் அந்த நேரத்தில் நம்ம மனசில் இருக்காது. இனிமேல் வர்றது தான். பொழுது விடிஞ்சதுன்னா நம்ம எல்லாத்தையும் சுமதாங்கி கையில் கல்லில் வச்சுட்டு பயணம், அதாவது தலை சுமையை அந்த சுமை தாங்கி கல்லில் வச்சுட்டு பயணம் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அப்போ அப்படின்னு முடியலன்னு இறக்கி வைப்பாங்க. கொஞ்ச நேரம் இளைப்பாறின உடனே திரும்ப எடுத்து அந்த மூட்டையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சுமையை மறுபடியும் சுமக்க ஆரம்பிப்பாங்க. அது போல் நம்ம மனசு இரவில் ஓய்வு நேரத்தில் கொஞ்ச நேரம் அப்படி வச்ச மாதிரி இந்த மனசு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் ஓய்வில் இருக்கும். இப்போ பொழுது விடிஞ்சிருக்கு, நம்ம எழுந்திருக்கிறோம். அப்போ இன்னும் புதுசான எண்ணங்கள் வரல. இப்போ வர வேண்டிய ஆரம்பம் இன்னும் வரல. அப்போ நம்ம மனசு சலனம் இல்லாமல் இருக்கும். அந்த நேரம் தியானத்துக்கு உகந்த நேரம். அதை சுவாமிகளும் சொல்லுவாங்க. வள்ளல் பெருந்தகை சொல்கிறார் பாருங்க, வள்ளலார். சூரியோதயத்துக்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். நம்ம பேசுறதுக்கு, இறைவனோட பேசுறதுக்கு உரிய உகந்த நேரமாக அதை சொல்கிறார். பின்பு இது எல்லாருக்கும் உகந்ததுன்னு சொல்ல முடியாது. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இந்த கருத்தை சொல்லலை. அவருடைய சட்ட நெறிக்கும் வள்ளலாருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். இவர் மூலிகைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார் வள்ளலார். ரெட்டியப்பட்டி சுவாமிகள் மூலிகைகளை பற்றி அந்த கருத்து எதுவும் அதிகமாக சொல்லலை. வெந்நீர் ஒன்று, இவர் மித வெப்பம், அதாவது மிதமான தண்ணீர் வெந்நீரை பயன்படுத்தலான்னு வள்ளலார் சொல்லுவார். அவர் தண்ணீர் போதும், வெந்நீர் வேண்டாம்னு சொல்லுவார். இந்த ரெண்டு கொள்கை தான் வள்ளலாருக்கும் ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கும் வித்தியாசம்.
மற்ற எல்லாம் இவரே தான் அவரே தான் இவருன்ற மாதிரி கருத்துக்கள் இருக்கும். இப்போ இந்த நித்திய கர்ம விதிகளில் 2வதாக சொல்கிறது தாம்பூலம் தரிக்கிறத பற்றி சொல்கிறார். இது அந்த காலத்தில் விஞ்ஞான ரீதியாக சரி, ஒரு களிப்பாக்கு மிகுதியாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகிற ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ளுதல் வேண்டும். பின்பு எழுந்து உள்ளே சற்று உலாவுதல் வேண்டும். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு வெற்றிலை சுண்ணாம்பு கம்மியாக போட்டு நம்ம தாம்பூலம் தரித்து, ஆமாம், களிப்பாக்கு மிகுதியாக இருக்கணும் காலையில். இதை நேரம் மாற்றி அளவை மாற்றி சொல்லுவார். இப்போ காலையில் களிப்பாக்கு அதிகமாக இருக்கணும், வெற்றிலையும் சுண்ணாம்பும் குறைவாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த வெத்தலை பாக்கு போட்டு மெல்லும்போது ஃபஸ்ட்டு வர்ற எச்சில துப்பிடணும், அதுக்கப்புறம் வர்றதை உள்ளுக்கு முழுங்கிடணும் அப்படின்ட்டு மென்மையாக கொஞ்சம் அப்படியே உள்ளே நடக்கணும். பின் மலஜல உபாதிகளை கழித்தல் வேண்டும். மலம் கழிக்கின்ற போது வலது கையால் இடது பக்கம் அடிவயிற்றை பிடித்து இருத்தல் வேண்டும். அதாவது அந்த மலக்குடல் நம்ம உடம்பு அமைப்பில் வலது பக்கம் இப்படி போய் ஒரு சுற்றிட்டு நம்ம சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தில் பாடங்களில் அந்த படம்லாம் போட்டிருப்பாங்க. இப்படி போய் இப்படி திரும்பி வெளியேறும் ஆசன வாய் வரைக்கும். அப்போது வலது கையால் இடது பக்கத்து வயிறை நம்ம பிடிக்கிற போது மலக்குடலை லேசாக மசாஜ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்றோம். அப்போ மலம் சுலபமாக வெளியேறும்ன்றதுக்காக இவர் சொல்கிறார் பாருங்கள் அந்த ஐடியா. லேசாக நடந்துட்டு மலஜல உபாதிகளை கழிக்க வேண்டும். அப்படி மலம் கழிக்கின்ற போது வலது கையால் இடது பக்கம் அடி வயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும். ஜலம் கழிக்கும் பொழுது இது மலம் கழிக்கிறதுக்கு வலது கையால் இடது பக்கத்தே அந்த மலக்குடலை லேசாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஜலம் கழிக்கும் பொழுது இடது கையால் வலது பக்கம் அடிவயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும். மலமாவது ஜலமாவது பற்றற கழியும் வரையில் வேறு விஷயங்களை சிறிதும் நினையாமலும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். இன்றைக்கி செல்ஃபோனை உள்ளே வச்சிட்ருக்காங்க, நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சிட்ருக்காங்க. நான் பார்க்குற சில பேரை அப்படி பார்க்குறப்போ ரொம்ப நம்ம மனசுக்கு வேடிக்கையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அதை குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்கள். செய்கிற காரியத்தில் சிந்தனை இருக்கணும். அது எந்த காரியமாக இருந்தாலும் இந்த காரியமாக இருந்தாலும் அதை கரெக்டாக சொல்கிறாரு. மலஜலம் கழிக்கும் பொழுது மலமாவது ஜலமாவது பற்றற கழியும் வரையில் சுத்தமாக க்ளீனாக வர வரைக்கும் அந்த சங்கற்பத்தோடு இருக்க வேண்டும். வேறு விஷயங்களை சிறிதும் நினையாமலும் மலஜல சங்கற்பத்தோடு இருக்க வேண்டும். நம்ம இப்போ என்ன காரியம் பண்ணுறோம் அது சுத்தமாகணும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த செயலை செய்யுங்க அப்படின்றாரு. மலம் பின்னும் தடைப்படுமானால் இடது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை பலத்தே வரும்படி செய்து கொண்டு மல சங்கற்பத்தோடு மல உபாதி கழித்தல் வேண்டும். ஜலம் தடைப்பட்டால் வலது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை இடது பக்கம் வரும்படி செய்து கொண்டு ஜல சங்கற்பத்தோடு ஜல உபாதி கழித்தல் வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதில் நம்முடைய சிந்தை இருக்கணும். செய்கிற காரியம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றார். எதையோ நினச்சிட்டு எதையோ பண்ணாதீங்க. இது நிறைய விஷயத்துக்கு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்கும் வள்ளல் பெருந்தகை சொல்கிறார். அந்தந்த நேரத்தில் அதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். மலஜல உபாதி கழிந்த பின் செவிகள், கண்கள், நாசி, வாய், தொப்புள் இவைகளில் அழுக்கு, பீழை, சளி, ஊத்தை என்கின்ற அசுத்தங்களையும், இங்கெல்லாம் உடம்புல அழுக்கு இருக்குது, இது மலம் சோறும் 9 வாயிற்குடி எல்லாரும் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதையெல்லாம் சுத்தப்படுத்துங்க. இவைகளில் அழுக்கு, பீழை, சளி, ஊத்தை என்கின்ற அசுத்தங்களையும்
கை கால் முதலிய உறுப்புகளில் உள்ள அழுக்குகளையும் வெந்நீரினால் பற்றற துடைத்தல் வேண்டும். பின் வேலங்குச்சி ஆலம்பிழுது இவைகளை கொண்டு பல் அழுக்கெடுத்து அதன் பின் கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகும்படி பல்லில் தேய்த்து வாய் அலம்பின பின்பு பொற்றலை கையாந்தகரை இலை அல்லது கரிசலாங்கண்ணி இலை ஒரு பங்கு, தூதுளை இலை, தூதுவளைன்னு சொல்லுவோம், அந்த தூதுவளை இலை, முசுமுசுக்கை இலை 1/4 பங்கு, சீரகம் 1/4 பங்கு இவைகளை ஒன்றாகச் சேர்த்து சூரணமாகச் செய்து கொண்டு அதில் ஒரு வராக நடை ஒரு சேர் நல்ல ஜலத்தில் போட்டு அதனுடன் ஒரு சேர் பசுவின் பால் விட்டு கலந்து அதில் உள்ள ஒரு சேர் ஜலமும் சுண்ட காய்ச்சி அந்த பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடல் வேண்டும். என்னென்ன பொருள் பாடுறார் பாருங்க. தூதுவளை, முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணி இலை, கையாந்தகரை இலை, இதையெல்லாம் போட்டு நம்ம பாலை காய்ச்சி சாப்பிடும் பொழுது அந்த காலை நேரத்தில் இருக்கிற உபாதிகள், சளி தொல்லைகள் எல்லாம், குரல் மாறாட்டம், சளி தொல்லைகள் எல்லாம் அதை விட்டு நம்ம உடம்பை விட்டு வெளியில் போயிடாது. 1 டம்ளர், அதாவது 1 பங்கு தண்ணீரும் 1 பங்கு பாலும் விட்டு அந்த தண்ணீர் ஃபுல்லாக சுண்ட காய்ச்சணுமா. தண்ணீர் சுத்தமாக சுண்டி போயிடணும். பாலை மட்டும் இருக்கிற நம்ம ஊற்றின பால் அளவுக்கு இப்போ சுண்டிடணும். அந்த முதல்ல வெறும் பாலை வச்சு காய வச்சா சுண்டி பால் இல்லாமல் குறைஞ்சி போயிடும். ஆனால் நம்ம தண்ணி விட்டு காய்ச்சும் பொழுது அடி பிடிக்காமல் இருக்கும். தேவையான அளவுக்கு நீர் சுண்டும் பால் இருக்கும். சரியாக எவ்வளவு நுணுக்கமாக சொல்கிறாருன்னு பாருங்கள். இது அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும், தெளிவாக புரியும், மற்றவங்களுக்கு புரியறதை விட. அது மாதிரி ஒரு சேர் பசுவின் பால் ஒரு சேர் நல்ல ஜலத்தில் போட்டு அதை சுண்ட காய்ச்சி அந்த பாலில் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடல் வேண்டும். காலையில் இளம் வெயில் தேகத்தில் படாதபடி பொழுது விடிந்து 5 நாழிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும். பின்பு வெயிலில் நெடுநேரம் தேக மெலிவு வரத்தக்க உழைப்பு எடுத்து கொள்ளாமல் லேசான முயற்சியில் சிறிது வருத்தம் தோன்ற முயலுதல் வேண்டும். பின் இளம் வெந்நீரில் குளித்தல் வேண்டும். விபூதி தரித்து சிவ சிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும். இப்போ பொழுது விடிஞ்சிருக்கு, என்னென்ன செயல் செய்ய சொல்கிறார் பாருங்கள். நித்திய கர்ம விதியில் எழுந்த உடனே கொஞ்சம் விபூதி தரிச்சுக்கோ, அப்போ அந்த சிந்தனை வர ஆரம்பிக்கும். தியானத்தில் உட்காரு, அதுக்கடுத்தது வெற்றிலை போட்டுக்கொள், முதல்ல சில துப்பு, அதுக்கப்புறம் இருக்கிறத மென்று முழுங்கிக்கோ. லேசாக நடந்து கொஞ்ச நேரம் நடை பழகினா மலஜலம் கழிக்கிறது ஈஸி. படுத்த உடனே எழுந்து போகிறத விட கொஞ்சம் நடந்துட்டு போனால் சுலபம், அந்த வேலை சுலபம். அதுக்காக அப்படி சொல்கிறாரு. அப்படி ஏதாவது சங்கடம் இருந்தால் கூட இந்த வலது கையை இடப்பக்கமோ இடது கையை வலப்பக்கமும் பிடிக்கும் பொழுது அந்த வேலை சுலபமாக இருக்கும். சிந்தனை செய்கிற வேலையில் இருக்கணும். மலம் கழிக்கிறோன்னா மலம் கழிக்கணும், மலம் கழிச்சிட்டு இருக்கோம் அது சுத்தமாகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும். ஜலம் கழித்தாலும் அதே மாதிரியே இருக்கணும். சில உறுப்புக்களை சுத்தப்படுத்தணும், வெந்நீர் தொட்டு தொடச்சி எடுக்கணும். ஏன்னா அது சாதாரணமாக எடுத்த உடனே குளிக்கிறப்போ அது முழுமையாக போகும்னு சொல்ல முடியாதுன்றதுனால சொல்கிறார். அதை முதல்ல ஒரு தடவை வெந்நீர் தொட்டு தொடச்சி எடுத்துடுங்க, அதுக்கப்புறம் பல் தேய்ங்க. பல் தேய்ச்சி வேலங்குச்சி அல்லது ஆலம்பிழுது, இப்போ யார் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு தான் எல்லோரும், அந்த வேலங்குச்சியை கொண்டோ ஆலம்பிழுதை கொண்டோ பல் தேய்ங்க, பல் வாயை கொப்பளிங்க. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே கொஞ்ச நேரம் போகிற மாதிரி பல்லில் தேய்ச்சி வாய் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை குடிக்கணும். கொஞ்சம் கரிசலாங்கண்ணி இலை, தூதுவளை, முசுமுசுக்கை இதெல்லாம் போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு சுண்ட காய்ச்சி 1 பங்கு பாலும் 1 பங்கு தண்ணீரும் விட்டு சுண்ட காய்ச்சி
நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் பால் குடிங்க. காலையில் இளமையில் படாதபடி லேசாக கொஞ்ச நேரம் போர்வையோடையே இருங்க. ஏன்னா சில காலங்களில் பனியும் இருக்கலாம். மழைக்காலம், பனிக்காலம் எதனாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுன்றது அவருடைய கொள்கை. அவர் எப்படி உடை அணிஞ்சிருப்பாருன்னு நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அதனால் அது தெரியும். அது மாதிரி கொஞ்ச நேரம் காலை நேரத்தில் அப்படி இருங்க. 5 நாழிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும். அதுக்கப்புறம் ரொம்ப வெயிலில் கடுமையாக பாடுபடாமல் உழைப்பை கொஞ்சம் மென்மையாக படும்படியாக வருத்திக்கிற மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் குளிங்க. குளிச்சுட்டு விபூதி தரிச்சிட்டு சிவ சிந்தனையோட கொஞ்ச நேரம் உட்காருங்க. 2வது தியான நேரம். முதல்ல கால தியானம், எழுந்த உடனே படுக்கையில் உட்கார்ந்த உடனே. இப்போது அடுத்த தியான நேரம். இப்போது சிறிது நேரம் உட்காருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். நித்திய கர்ம விதின்றது அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போனால் ஞாபகத்தில் நிற்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு போகலாம். நித்திய கர்ம விதிகளில் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் நித்திய கர்ம விதி அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நித்திய கர்ம விதியை எவ்வளவு விரிவாக வள்ளல் பெருந்தகை சொல்லியிருக்காரு அப்படின்றதுனால நாம் இந்த நித்திய கர்ம விதியை தொடர்ந்து சில பதிவுகளாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்து இதையே தொடர்ந்து பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.